செம்ம ஃபஜ்ஜியான ராகி கேக் பர்த்டேக்காக பண்ணது. இப்போ ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு தயிரில் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்துட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க, மெல்டட் பட்டர், கொஞ்சம் பால், வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ புளிச்ச தயிர் ஆகிருக்கும், அதையும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிடலாம். ஆதினா ஆர்கானிக்ஸோட முளைக்கட்டின ராகி மாவு, ஆதினா ஆர்கானிக்ஸோட பூரி சப்பாத்தி மிக்ஸ், இதில் முளைக்கட்டின கோதுமை, முளைக்கட்டின சுண்டல், மில்லட், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இல்லாதவங்க ப்ளெயினான கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கோகோ பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெல் கம்பைண்டாக பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸும் பண்ண வேண்டாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 350 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். செம்ம சூப்பரான கேக் ரெடி. இதுதான் பேஸ். இதை நீங்கள் இன்னும் சூப்பராக பண்ணணும், உள்ளெல்லாம் ஃபில்லிங் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருக்குது. அதை அழகாக ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் நியூட்டல்லாவோ இல்லை லோட்டஸ் பிஸ்காஃபோட ஸ்ப்ரெட்டோ, என்னோடய கிட்டுக்கு லோட்டஸ் பிஸ்காஃப் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதோட ஃபில்லிங் நான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே அடுத்த டாப் லேயரை வச்சுட்டு கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய கனாஷ் ரொம்ப ஃப்ளாப்பாக சொதப்பலாயிடுச்சு, ஸோ அதனால் நான் அப்படியே சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றிட்டு ஃபெரோரோ ரோஷர் வச்சு செம்மையாக டெக்கரேட் பண்ணியாச்சு.